வெல்கம் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரைஸ் ஆல்ரெடி கொதிக்க தண்ணியில் நம்ம ரைஸ் போட்டாச்சு, ஆல்மோஸ்ட் வேக போகுது. நம்ம அதை வடிக்க வேண்டியதான். இதில் வந்து சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம எல்லா காய்கறிகளும் சேர்த்துருக்கேன். ஒன்லி முருங்கைக்காய் மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டுட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. இனி மூடி போட்டால் இது சிம்பிளாக யார் வேணாலும் செய்யலாம். இது வந்து ஒரே 2-3 விசில்லே என்ன பண்ணோம், நல்லா நீட்டாக இருந்தாலும் வெந்துடும் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணேன்னா பாவக்காய், இதுக்கு சைடிஷ்ஷு பாவக்காய் தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சிட்டு அது கூட கேரட் வச்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு நம்ம வந்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு அதுவும் சின்ன சின்னதாக கண்ணுக்கே தெரியக்கூடாது. தேங்காய், உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர், சில்லி மிளகா எல்லாத்தையும் பிசைஞ்சு என்ன பண்ண போகிறோம், இதில் சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து கடுகு போட்டியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இனி கருவேப்பிலையும் இதில் சேர்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இனி மூடி போட்டு நம்ம தண்ணி தெளித்து அப்போவே வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் காய்கறியெல்லாம் போட்டாச்சு. சோறும் வெந்தாச்சு. அதை வந்து வடிக்கணும். இது மூடி போட்டு நம்ம வந்து விசில் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2-3 தடவை தண்ணி தெளித்து நம்ம இப்படியே வேக வச்சுருக்கோம். நம்ம அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதோட வாசனை நல்லா வரும் பார்த்துக்கோங்க. அந்த வாசனை வந்துட்டாலே இதெல்லாம் செட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிட்டு இனி தாளித்து புளி தண்ணியெல்லாம் ஊற்றினா சாம்பார் ரெடி. சிம்பிளாக யார் வேணாலும் செய்யலாம், ஒரு நல்ல டிஷ்ஷு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நல்லா வெந்திருக்கு. பாவக்காய் வந்து சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது கொடுக்கும்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறதுனால நல்ல பெனிஃபிட்டு தான். இந்த இடத்துல நம்ம சாம்பாரை தாளிக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அவியலுக்கு எல்லா காய்கறியும் நீட்டாக வெட்டிட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு இது மூடி வச்சுருக்கேன். இதை இனி வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு புளியெல்லாம் ஊற்றியாச்சு. ஸோ தாளிக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, நான் வந்து கொண்டாட்ட மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் நான் வந்து தக்காளி கூட மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு இதிலேயே வதக்கி நம்ம இதில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். இனி வந்து இதை லைட்டாக கொதித்த உடனே நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இது பார்த்திங்கன்னா நம்மளோட அவியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு லஞ்சு ரெடி ஆகிட்டு என் மீன் பொரிச்சிட்டோன்னா நம்மளோட லஞ்ச் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு, ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டோன்னா நல்லா டேஸ்டான ஒரு சாம்பார் ரெடி. இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பை பை, டேக்.